குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கவனிமா, இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம்னா சியில் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவுடைய டைப்பு. அந்த டேட்டா இன்டிஜரா, கேரக்டரா, ஃப்ளோட்டா, டபுளா, அதாவது இட் ஸ்பெசிஃபைஸ் த டைப் ஆஃப் டேட்டா that variable can store like integer, character, floating point values, double values and etc. அதனாலவே சிஏ என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக்கலி டைப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் வேரியபிள் மஸ்ட் பி ஸ்பெசிஃபைட் அட் த டிக்ளரேஷன். கண்டிப்பாக நம்ம டிக்ளேர் பண்ணணும். அது ஒன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் cannot பி சேஞ்ச்டு. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். டேட்டா டைப்ஸில் ஃபஸ்ட்டு பேசிக் டேட்டா டைப், இன்ட், ஃப்ளோட், டபுள், கேர், பூலியன், வாய்ட். நெக்ஸ்ட் டிரைவ் டைப், டிரைவ்டு ஃப்ரம் பேசிக் டேட்டா டைப்மா. பேசிக் டேட்டா டைப்லேருந்து டிரைவ் பண்ணி வர்றது தான் டிரைவ் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அதில் அரே, பாயிண்டர், ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குது. நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸ். அதில் யூனியன், ஸ்ட்ரக்சர், எனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 டைப்ஸ் இருக்குது. இப்போது அதில் ஃபஸ்ட்டு பேசிக் டேட்டா டைப்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். பேசிக் டேட்டா டைப்ஸ் ஃபஸ்ட்டு இன்டீஜர். இன்டீஜர் ஸ்டோர்ஸ் ஒன்லி ஹோல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் வேணாலும் இருக்கலாம், நெகட்டிவ் வேணாலும் இருக்கலாம், இல்லை அது 0 வேணாலும் இருக்கலாம். அதாவது புள்ளி வைக்காத வேல்யூ, டெசிமல் பாயிண்ட் வராமல் வர நம்பரை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டீஜர். இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோன்னா இன்ட், ஐஎன்டி அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அதை டிக்ளரேஷன் பண்ணுவோம். இந்த டேட்டா டைப்பு டிக்ளேர் பண்ணோன்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் நமக்கு மெமரியில் அலோகேட் பண்ணோம் அப்படின்னா 4 bytes. இது ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இதுக்கு எப்படி மென்ஷன் பண்ணோன்னா %d. ஃபார்மட் ஸ்பெசிஃபையர்னால் என்ன அப்படின்னா இது ஒரு சிம்பிள். It is used for printing and scanning values of the given data type. %d னா integer, %f னா float அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஃபார்மட் ஸ்பெசிஃபை பண்ணால் தான் அந்த டைப்பில் நமக்கு வேல்யூ இன்புட் வாங்கவோ இல்லை பிரிண்ட் பண்ணவோ செய்யும். அதை நம்ம எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். இப்போ இன்டீஜருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் #include stdio.h int main of opening brace int var equal to 22. இப்போ இது என்னது, varங்கிற வேரியபிள் இன்டிஜர் டைப். அதோட வேல்யூ எப்படி இருக்கு பாருங்கள், 22. பாயிண்டில் எதுவும் இல்லை, இது ஒரு ஹோல் நம்பர். இது எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும், பிரிண்ட் ஆஃப் கொட்டேஷனுக்குள்ளே var equal to %d கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா வேரியபிள் நேம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன், அப்புறம் ப்ரோக்ராம் க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணோன்னா நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்னா var equal to 22 அப்படின்னு கிடைக்கும். இப்போ அந்த %d எதை இண்டிகேட் பண்ணுது, இன்டீஜர் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது கேரக்டர் டேட்டா டைப். இட் ஸ்டோர்ஸ் எ சிங்கிள் கேரக்டர். இது ஒரு சிங்கிள் கேரக்டர் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கேர் டேட்டா டைப் யூஸ் பண்ணணும். அதோடைய ரேஞ்சு, அது எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணோன்னா 1 byte. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது #include stdio.h int main of opening char ch equal to caps a கொட்டேஷனுக்குள்ளே கொடுக்குறோம். அதில் print of ch equal to %d கொட்டேஷன் கமா ch. இப்போ கேரக்டருங்கிறத %c ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் மூலமாக நம்ம இதில் கொடுக்குறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ch equal to a அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங், அதாவது ஃப்ளோட் டேட்டா டைப். இட் ஸ்டோர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் வித் ஃப்ராக்ஷனல் பாயிண்ட். இது ஃப்ளோட்டிங் பாயிண்டில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணோன்னா அது எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் அதுக்கு தேவைன்னா 4 bytes.
ஃப்ளோட் டேட்டா டைப்புக்கு ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் %f. அதுக்கான ப்ரோக்ராம் பாருங்கள். ஆஷ் இன்க்ளூட் stdio.h int main of float val equal to 12.45 val equal to %f quotation comma val bracket semicolon. இப்போ இந்த ப்ரோக்ராமுடைய அவுட்புட் என்ன இருக்குது பாருங்கள், 12.450000. இப்போ வந்து ஃப்ளோட்டுங்கிறதுக்கு நமக்கு என்ன எப்படி வரணும் அப்படின்னா, printfல %f கொடுத்ததுனால இந்த மாதிரி வருது 12.4500. அந்த டிஜிட்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஜீரோங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே இன்செர்ட் ஆகி வந்துடும் நம்ம கொடுக்கலனாலும். நெக்ஸ்ட்டு டபுள் டேட்டா டைப். இட் ஸ்டோர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் வித் மோர் ப்ரிசிஷன் தேன் ஃப்ளோட். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள டிஜிட்ஸு அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம பைட்டு டபுள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ளோட்டை விட டபுள் மடங்கு இருக்கிறதுனால இது வந்து டபுள் டேட்டா டைப்னு சொல்கிறோம். இதுக்கு சைஸ் மேக்ஸிமம் சைஸ் என்ன அப்படின்னா 8 பைட்ஸ் வரைக்கும் நம்ம இதில் ஸ்டோர் பண்ணலாம். ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் இதுக்குன்னு தனியாக எதுவும் கிடையாது. அதை எப்படி கொடுக்கணுன்னா %LFன்னு கொடுக்கணும். டபுளுக்கு %LFன்னு கொடுக்கணும். இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் டபுள் VAL ஈக்குவல் டு 1.4521 அப்படின்னு கொடுக்கணும். printf val ஈக்குவல் டு %LF கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்துட்டு கமா VALன்னு கொடுத்தோம்னா அவுட்புட் நமக்கு 1.452100ன்னு வரும். நெக்ஸ்ட் void data type. it represents no value or empty type. அதாவது voidங்கிறது என்ன அப்படின்னா, இது வேல்யூஸ் எதுவும் ஒரு ஃபங்க்ஷன் வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் பண்ணலை, வேல்யூ எதுவும் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இன் சியில் வாய்டுன்னு ஒரு டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ஆஷ் இன்க்ளூட் stdio.h ஹெடர் ஃபைல் கொடுத்துட்றோம். வாய்டு greet ஆஃப்னு ஒரு ஃபங்க்ஷன், printf ஆஃப் hello welcome அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. int main ஆஃப் greet ஆஃப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணோன்னா அதில் போய்ட்டு நமக்கு hello welcome அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். ஃபங்க்ஷனை கால் பண்ணோம், எதுவும் வேல்யூ எதுவும் நமக்கு இங்கே ரிட்டன் ஆகாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா, அது மாதிரி நமக்கு தேவை அப்படின்னா இந்த greet ஆஃப் முன்னாடி வாய்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ எதுவும் ரிட்டன் பண்ணலை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து அவுட்புட் என்ன கிடைக்கும், ஹலோ வெல்கம் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயே பண்ணிடுறோம். மெயின் ஆஃப்குள்ளே எந்த வேல்யூவும் ரிட்டன் ஆகாது. மெயின் ஆஃபில் தான் கால் பண்ணுறேன். கால் பண்ணதுக்கப்புறம் நேராக greet ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அதை என்ன கொடுத்துருக்கோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அதே எங்கே கால் பண்ணமோ அதே இடத்துக்கே கர்சர் வந்து வெளில வந்துடும். நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும், ஹலோ வெல்கம்னு வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து எதுவும் மெயின் ஆஃப் ஃபங்க்ஷனுக்கு எதுவும் வேல்யூ எதுவும் ரிட்டன் பண்ணாகுது, எதுவும் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறது தான் வாய்டுங்கிறது.